தலைப்புச் செய்தியை பார்த்து வருகிறோம். அனுமதியின்றி போராட்டம் நடத்துவது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்திற்கு மேலும் சுமையேற்ற வேண்டாம் என அரசுக்கு உயர்நீதிமன்றம் அறிவுரை வழங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்கலாம். மதியழகன், வணக்கம். இந்த வழக்கு குறித்த முழு விவரம் என்ன? இலங்கை தமிழர்கள் இனப்படுகொலையை கண்டித்தும் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாகவும் கடந்த 2013 மற்றும் 2017 ஆண்டுகளில் அரியலூரில் ரயில் மறியலில் ஈடுபட்டதாக அமைச்சர் சிவசங்கர் உட்பட 1000க்கும் மேற்பட்டோருக்கு எதிராக 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருந்தன. இந்த வழக்குகளை ரத்து செய்யக்கூடிய அமைச்சர் சிவசங்கர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் ஜனநாயக முறையில் போராட்டம் நடத்தப்பட்டுள்ளதாக கூறி 2 வழக்குகளையும் ரத்து செய்து உத்தரவிட்டார். முன்னதாக விசாரணையின் பொழுது அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபட்டதாக வழக்குகள் பதிவு செய்து நீதிமன்றத்திற்கு கூடுதல் சுமையை ஏற்படுத்துவதற்கு பதிலாக அந்த சம்பவம் நடைபெறும் இடத்திலேயே உடனடியாக அபராதம் விதிக்கலாம் என காவல்துறைக்கு ஒரு யோசனையை நீதிபதி தெரிவித்திருக்கிறார்.